நீட் தேர்வுங்கிற பேர்ல மாணவ மாணவிகளை மானபங்கப்படுத்துறதையே மத்திய அரசு ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்கு. மூக்குத்திய கலத்து, அருணாக்குடிய கலத்து, தாலிய கலத்திரு, முடிய விரிச்சு போடு, பட்டன் அவரு அங்க பாரு இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் செக் பண்ணி இது ஏதோ அந்த பிள்ளைகள் ஏதோ கஞ்சா கடத்த போறாங்க, இல்லைன்னா வெடிகுண்டு வைக்க போறாங்க இப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளைகளை செக் பண்ணி அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்கி தேர்வு எழுத வைக்கிறாங்க. ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில தான் நிறைய மருத்துவ கல்லூரிகள் இருக்கு. இங்க வடநாட்டுல இருக்கிறவனா படிக்க வைக்கணும், அதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த நீட் தேர்வு. இன்னொன்னு வருமானம். உலக நாடுகள், பல நாடுகள்ல இந்த மாதிரி ஒரு தேர்வு முறையை எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. எதுக்குன்னா அந்த தேர்வு முறைன்னு சொல்லிட்டு அதுல பணத்தை நம்ம நிறைய வசூலிக்கலாம், மக்களை நெறிப்படுத்துற மாதிரியும் பண்ணலாம், மக்கள் மேல அக்கறை இருக்கிற மாதிரியும் காட்டிக்கலாம், மக்கள்கிட்ட பணமும் வாங்கிக்கலாம். ஆனா இந்தியாவில இத அரசியல் ரீதியாகவும் இத மொழி ரீதியாகவும் இத நம்ம மேல திணிச்சு இத நம்மள ஒரு பகுதியில இருக்கிறவன இல்லாம பண்றதுக்கான ஒரு வேலையா இத மத்திய அரசு திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்கு. இத நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு தெரியும், நாங்க இதை எப்படி தடுக்க போறோம்னு நீங்க பாத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு நம்ம துணை முதல்வர் முன்னாடி சொன்னாரு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, இதான ஐயா நீங்க நொட்டினது, இதைதான் எங்களை பார்க்க சொன்னீங்களா? அடப்பாங்களா, என்னங்கடா டே, ரஜினி சொன்ன மாதிரி பிழைக்கிறதுக்கு ஏதோ எவ்வளோ வழி இருக்கு. ஆனா அதுக்கு ஏன்டா அந்த புனிதமான அரசியலை இப்படி திரும்ப திரும்ப பேசி உங்களால ஒண்ணுமே செய்ய முடியலையடா? நீங்க டாஸ்மாக்ல உங்களால 10 ரூபா அதிகம் வாங்க முடியுது, ரேஷன் கடையில இருந்து பாலம் போடுறான், ரோடு போடுறான், அதை போடுறான், இதை போடுறான், இறப்பு சான்றிதழ் வாங்குறது கூட உங்களுக்கு வாய்க்கரிசி போட வேண்டியது இருக்கு அரசு அலுவலகத்துல. இதுதானடா நீங்க சொன்ன ஆட்சி முறை? இதை தான் எங்களை பார்க்க சொன்னீங்களா? இதுக்காக தான் நம்ம முதல்வர் முன்னாடி என் தந்தையின் ஆட்சியில் நடந்த தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்னாரு. இதானடா நீங்க கேட்ட மன்னிப்பு? நீங்க உண்மையிலே சுத்தமானவனா இருந்தா நீங்க இப்படி தமிழ்நாட்டுல மத்திய அரசால இப்படி அழிச்சாட்டியம் பண்ண முடியுமா? இந்த நாட்டுல நீதிமன்றம் இருக்கு, பெண்ணிய அமைப்புகள் இருக்கு, மனித உரிமை கழகங்கள் இருக்கு, உலக நாடுகள் எல்லாம் இதை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனா எந்த தீர்வும் இல்லை. இந்த சமூகம் எங்க போகுது, நாம என்ன பண்ண போறோம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல.